ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ராகி ஆப்பமாவு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம். இது கரெக்டாக அளவு மெத்தடு கரெக்டாக பண்ணோன்னா நமக்கு நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வரும். அது இல்லாமல் ராகி குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. ராகி தோசை சாப்பிடாத குழந்தைங்க கூட ஆசையாக வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதுக்கு அளவுன்றது பெருசான ஒன்றும் இல்லை. ஒரு டம்ளர், பெரிய டம்ளர் இல்லைன்னா உங்களுக்கு எந்த கிண்ணமோ பவுலோ எதுனாலும் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் 2 டம்ளர் ராகி மாவு எடுக்கணும். அதில் 3/4 டம்ளர் நேற்று வடித்த சாதம், இல்லை மீதியான சாதம், இல்லை இன்னைக்கு காலையில் வடித்த சாதம் 3/4 டம்ளர் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் என்னென்னா அதே இதில் 3/4 டம்ளர் தேங்காய் துருவன தேங்காய் சேர்த்துக்கணும். இதுதான் அளவே உங்களுக்கு டம்ளரில். நீங்கள் எந்த கிண்ணமோ டம்ளரோ எதை எடுக்கிறீங்களோ அளவு இது தான். இந்த அளவில் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு எல்லாமே கரெக்டாக வந்துடும். இதை நீங்கள் ஆப்பச்சட்டியில் ஊற்றி ஆப்பமாகவும் ஊற்றிக்கலாம், இல்லை தோசையாகவும் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு நல்லா சாஃப்டாக பஞ்சுன்னு வரும். அப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறோம். சுகரை சேர்த்துட்டு இது ஃபுல்லாக நல்லா மையாக அரைச்சி எடுத்துடணும். இதை ஒரு அரைச்சி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம சின்ன குழந்தைங்கள்லாம் வெயிட் போடல, சாப்பிட மாட்டேங்குது அப்படி இப்படின்றவங்கலாம் இந்த ராகி தோசை, இந்த ராகி ஆப்பம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஊற்றி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் ஆசையாக வாங்கி சாப்பிடுவாங்க. அரைச்சி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. இது அவ்வளோதான். இது தண்ணியெல்லாம் ரொம்ப சேர்க்குறதுங்க, கொஞ்சம் கெட்டியாக நல்லா இட்லி மாவு பதத்துக்கு அந்த பதத்துக்குள்ளே இருக்கட்டும். இது கூட லைட்டாக கொஞ்சோண்டு கல் உப்பு. இது புளிக்கிறதுக்கு 5 மணி நேரம் வரும். நான் காலை நைட்டு அரைச்சி வச்சுட்டு காலையில் தோசை ஊற்றுறது நினைப்பேன். கரெக்டாக 5 மணி நேரத்தில் புளிச்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு வச்சு மூடி விட்டுருவோம். நான் காலையில் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். ஆப்பம் நல்ல பஞ்சு போல் சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இதுக்கு நீங்கள் தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் சுண்டல் கறி குழம்பு இந்த மாதிரி காரமாக வச்சு சாப்பிட்டாலுமே உங்களுக்கு ஆப்பத்துக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், காலையில் நல்லா புளிச்சு வந்திருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அந்த மாதிரிலாம் ரொம்ப நுரையெல்லாம் இருக்காது. இந்த மாதிரி லைட்டாக பபுள்ஸாக உள்ளே இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இனி நம்ம தோசையும் என்கிட்ட ஆப்போசிட் இல்லை, நான் தோசை பண்ணி ஊற்றுவேன். கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் எடுத்து நீங்கள் தோசை ஊற்றலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் தோசை ஊற்றுறேன் பாருங்கள். இவ்வளோ நல்லா சாஃப்டாக நான் ஊற்றுறப்பே பாதி பபுள்ஸ் இருந்துச்சு. நல்லா உங்களுக்கு வெந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். பெரியவங்களும் சரி சின்னவங்களும் சரி நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்குலாம் வெறும் தோசையை வச்சு கொடுத்தாலும் நல்லா கேக்கு மாதிரி இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால அவங்களே அப்படியே பிடிச்சி சாப்பிடுவாங்க.